அத்தே கொஞ்சம் ஷாப்பிங் போகிற வேலை இருக்குது, போயிட்டு வரத்தே. எங்க மருமவளை போற? அத்தே இன்னும் ஒரு வாரத்தில் எங்கள் அம்மைக்கு பிறந்த நாள் வருது, அதான் ஒரு சேலை எடுத்து கொடுக்கலான்ட்டு கடைக்கு போகிறத்தே. அண்ணி, நான் ஒரு கடை சொல்றேன், அதை போய் பாருங்க. அதுல நிறைய கலெக்ஷனும் கம்மியான விலையிலயும் நிறைய டிசைனும் இருக்கு அண்ணி. ஆமா மருமவளே, என் மவ சொல்றா பத்தியா, அந்த கடைக்கு போய் பாரு. ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய்க்குலாம் நல்ல புடவை கிடைக்கும் மருமவளே. இப்ப என்ன சொல்லிட்டு நீங்க எழுதிட்டு இருக்க? ஒன்றும் இல்லத்தே, ஒன்றும் இல்லை. ஒரு மாதத்துக்கு பிறகு அத்தே இந்தாங்கத்தே சேலை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன மருமவளே, சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன்? ஆமாத்தே, இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கும் பிறந்த நாள் வருதுல்ல, அன்றைக்கி ஷாப்பிங் போயிருந்தபோது உங்கள் ஞாபகம் வந்துச்சு, அதாத்தே உங்களுக்கும் வாங்கிட்டு வந்தேன். மருமவளே, இந்த புடவையோட விலை 4000-மா? அட ஆமாத்தே, 4000 ரூபாய் தான் தே, நல்லா இருந்துச்சு, அதான் எடுத்தேன் பார்த்துக்கோங்க. மருமவளே, என்னை மன்னிச்சிரு மருமவளே. என் மவளோட பேச்சை கேட்டு உங்க அம்மைக்கு 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுக்க சொன்னேன். ஆனா நீ எனக்கு 4000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துருக்க. அத்தே நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே தே. அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி.